வெல்கம் டு எல்லோரும் சமைப்போம். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பானிபூரி சாட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த மின்ட் பானியை தயார் பண்ணுறதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, கூடவே காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். கூடவே அரை எலுமிச்சம்பழத்தை இந்த மாதிரி ஜூஸ் பிழிஞ்சிக்கலாம். எலுமிச்சம்பழம் இந்த ஸ்டேஜில் சேர்க்குறனால இந்த சட்னியோட நிறம் வந்து மாறாமல் இருக்கும், நல்லா க்ரீனிஷாக இருக்கும். அதுக்காக தான் நான் இப்போ சேர்க்குறேன். இப்போது இதை அரைக்கிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. இப்போ இந்த பேஸ்ட்டை ஒரு வடிகட்டியில் நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மிக்ஸி ஜார் அலம்பிட்டு அந்த தண்ணி இதிலே சேர்த்துக்கலாம். நல்லா இந்த ஸ்பூன் வச்சு ஃபுல்லாக நல்லா அழுத்தி விட்டுட்டு இந்த ஜூஸ் ஃபுல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வடிகட்டிக்கலாம். இப்போ இது கூடவே மிக்ஸி ஜார் அலம்பிட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கலாம். இனி ஒரு பாதி எலுமிச்சம்பழம் ஜூஸையும் இதில் நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த புளிப்பெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா, பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் லெமன் புழிஞ்சிக்கலாம். கொஞ்சம் கார்னிஷ்காக இதில் நான் பூந்தி சேர்க்குறேன். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை. அவ்வளோதான், நம்மளுடைய பானி வந்து தயாராகிடுச்சு. அடுத்ததாக ஒரு ஸ்வீட் பானி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி ஒரு பவுலில் நம்ம புழிஞ்சு விட்டுக்கலாம். இது கூடவே நம்ம கொஞ்சம் ஸ்வீட் சேர்க்கணும். அதுக்காக நான் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கிறேன். இது ஒரு 50 கிராம் இருக்கும். காரத்துக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் பெப்பர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி இந்த வெல்லம் நல்லா கரையிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கார்னிஷ்காக கொத்தமல்லி, கொஞ்சமாக காரா பூந்தி இதில் நான் ஆட் பண்ணுறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய ஸ்வீட் பானியும் ரெடி ஆயிடுச்சு. இது இருக்கட்டும். அடுத்தது இந்த பூரிக்குள்ளே வைக்கக்கூடிய உருளைக்கிழங்கு மசாலா வந்து நம்ம தயார் பண்ணிக்கலாம். அதுக்கு 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்திருக்கேன். இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இது சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். ஒரு மேஷர் இல்லைன்னா மத்து வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மசித்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக வேக வச்ச பட்டாணி சேர்க்குறேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் பட்டாணி இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு பாதி பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழைகள், இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா வந்து இதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் புளிப்புக்காக இதில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் வந்து நான் சேர்க்குறேன். இது வேண்டானாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே இந்த உருளைக்கிழங்கோட சேர்ந்து வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கும் இப்போ தயாராகிடுச்சு. இப்போது நான் இதுக்கு பூரி வந்து ரெடிமேட் பானிபூரி தான் நான் எடுத்திருக்கேன். இந்த பூரிங்களெல்லாம் பொரித்து இந்த மாதிரி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எல்லாருமே அசம்பிள் ஆனதுக்கப்புறமா இந்த பானிபூரியில் ஸ்டஃபிங்லாம் வச்சு நம்ம சாப்பிடலாம். இப்போ உருளைக்கிழங்கு மசாலாவும் தயாராக இருக்குது, பானியும் ரெடியாக இருக்குது.
இதே மாதிரி நம்மளோட இனிப்பு பானியும் தயாராக இருக்குது. இப்போது இந்த பூரியிலேருந்து ஒன்று எடுத்து நம்ம இந்த சென்டரில் கொஞ்சமாக ஓட்டை போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு மசாலாவை இதில் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஸ்டஃப் பண்ணிவிட்டு நமக்கு விருப்பமான இந்த பானி, இனிப்பு பானி இல்லைன்னா மின்ட் பானி எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை ரெண்டுமே வேணாலுமே கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் டிப் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நீங்கள் தாராளமாக இதை நீங்கள் வீட்டிலே செஞ்சனால எந்த ஒரு தயக்கமுமே இல்லாமல் நீங்கள் கொடுக்கலாம். வெளியே கடைங்களெல்லாம் பானிபூரி வந்து எந்த தண்ணியில் செஞ்சுருப்பாங்களோ, சுத்தமாக செஞ்சுருக்காங்களான்னு யோசிக்காமல் நம்ம வீட்டிலே இந்த மாதிரி சட்னி ரெடி பண்ணி நம்ம சாப்பிட்லாம். இந்த பூரி ரெசிபி வந்து உங்களுக்கு வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கட்டாயமாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.